வேலூர் குடியாத்தம் அடுத்த பரதராமி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 4 அடி உயரத்தில் மழைநீர் தேங்கி மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ்7 தமிழில் செய்தி வெளியிடப்பட்டது. அதன் எதிரொலியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மழைநீரை அப்புறப்படுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து சுமார் 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் மாணவர்கள் அங்கு கல்வி தொடர முடியாத நிலை உள்ளது என நியூஸ்7 செய்தி வெளியிட்ட நிலையில், செய்தியின் எதிரொலியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பள்ளி வளாகத்தில் தேங்கியுள்ள நீரையும் ஆய்வு செய்து முதல்கட்ட பணிகளை முடக்கிவிட்டுள்ளனர். அதாவது பள்ளியின் சுற்றுச்சுவரில் ஆங்காங்கே துளையிட்டு மோட்டார் மூலம் நீரை வெளியேற்றி வருகின்றனர். அதேபோல் பள்ளியின் பக்கவாட்டில் புதியதாக கால்வாய் அமைத்து அதன் மூலமும் நீரை வெளியேற்றி வருகின்றனர். விரைவாக நீர் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டும் பள்ளி இயல்பான நிலைக்கு செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குடியாத்தம் வட்டத்தில் சுமார் 240க்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் இருப்பினும் இந்த பள்ளியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயிலுவதால் இந்த பள்ளி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் இங்கு படிக்கும் மாணவிகள் தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தால் ஆங்காங்கே உள்ள மற்ற பள்ளிகளில் சென்று கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக முதல்கட்ட பணி தொடங்கியுள்ளதால் விரைவில் இயல்பு நிலைக்கு வரும் என அறிந்த பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கம் உள்ள பொதுமக்கள் நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். நியூஸ்7 செய்திகளுக்காக குடியாத்தத்திலிருந்து கார்த்திகேயன்.